இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் 13, 2024, 13/9/2024, தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. பூராடம் நட்சத்திரம் இரவு 9:36 வரை, அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். வளர்பிறை தசமி திதி இரவு 10:32 வரை, அதன் பிறகு ஏகாதசி திதி. சித்த யோகம். ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று கரி நாள். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் கேது சுக்கிரன், தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசிக்கு 9ஆம் இடத்துல ராசிநாதனின் பார்வையில் இருக்காரு. அதுவும் 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில். அதனால இன்று காலை முதலே உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகி இருக்காரு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள், சுப முகூர்த்த பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் ஒற்றுமை, கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை, நண்பர்கள் மத்தியில் அந்யோன்யம் அதிகரித்தல், நண்பர்களால் மதிப்பு கூடுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. இன்று வருமானம் அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுடைய அஃபீஷியல் சைட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்ரிசியேஷன் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும், சுகங்கள் அதிகரிக்கும், வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒன்றா சொந்த வீடோ இல்லை புதுசாக வண்டி மாற்றுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் சந்தோஷமான பேச்சுவார்த்தைகள் மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த மன அழுத்தங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். அறிவார்த்தமான செயல்பாடுகளால் குழந்தைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பண வரவு இருக்கு. உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கும். உங்கள் வார்த்தைக்கு எதிராளிகள் கூட கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய வகையில் இருக்க எதிரிகள் இல்லாத ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான போட்டியாளர்களின் மெத்தன போக்கின் காரணமாக செய்யக்கூடிய தவறுகளை பெரிதுபடுத்தாமல் சமாளித்து உதவி செய்வீர்கள். இதனால் உங்களுக்கு மரியாதைகள் கூடும். உங்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதை உயர்வதன் மூலமாக நம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். குறிப்பாக உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற தவறான குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலடி கொடுப்பதன் மூலமாக எதிரிகளும் அடங்கியிருக்கக்கூடிய யோகமான நாள். ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனின் பார்வையில் சந்திரன் இருக்காரு. அந்த சுக்கிரன் நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கடுமை கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. கடுகடுன்னு பேசாதீங்க, நிதானமாக பேசுங்க. அன்பு பாராட்டுவதற்கு முயற்சி பண்ணுங்க. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்பட்டதுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் செய்யக்கூடிய தவறான முடிவுகள் தான். அதனால தாயாருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட அஜீரண கோளாறு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கு உடனடியாக மருத்துவம் பார்ப்பது நல்லது. அலுவல் ரீதியாக உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. காரணம் என்ன அப்படின்னா, தசமஸ்தானத்து சனியின் வக்கர பார்வையில் புதன் இருக்காரு. அதனால கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய பணவரையம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். அதே சமயம் வாழ்க்கை துணையும் மனசஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க. அதே சமயம் உங்களுக்கு இன்னைக்கு ஒரே ஆறுதல் அப்படின்னு சொன்னால், கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கு மட்டும்தான். இன்னைக்கு அவர்களின் ஆறுதலான வார்த்தைகள் உங்கள் மன காயத்திற்கு மருந்தாக அமையக்கூடிய வகையில் இருக்கு. தொழில் விஷயத்திலோ
உத்தியோக விஷயத்திலோ நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய அனுபவங்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு நீங்க பேசுறத குறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்க பேர் நல்ல பேரா இருக்கும். பேசினீங்கன்னா தேவையில்லாத கெட்ட பேர் வரும். ஏன்னா நீங்க உண்மையை பேசுறீங்க. உண்மையை பேசினா அடுத்தவங்களுக்கு பிடிக்காது. நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். மிதுன ராசி. விரையாதிபதி நீச்சபங்கமாகி இருந்து விரையாதிபதியின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்றாரு சப்தமஸ்தானத்துல. ஒன்னா வாழ்க்கை துணை, இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், லைஃப் பார்ட்னர், சக பணியாளர்கள், இப்படி யாருக்காவது செலவு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். யாருக்காவது நீங்கள் செலவு பண்ணுவீங்க. உங்கள் அப்பாவுடைய செலவு, அம்மாவுடைய செலவு, அப்பாவுடைய ஆரோக்கிய செலவு, அம்மாவுடைய ஆரோக்கிய செலவு, இல்லை அப்பா அம்மா எங்கேயாவது வெளியில் போகிறாங்கன்னா அவங்க ஏதாவது பொருளை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே சந்தோஷமான செலவுகள். அதாவது செலவில் 2 வகை இருக்குது. ஒன்று வருத்தப்பட்ட செலவு பண்ணுறது, ஒன்று கடனேன செலவு பண்ணுறது, இன்னொன்று சந்தோஷமாக செலவு பண்ணுறது. இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவு சந்தோஷ செலவாக இருக்கும். உறவுகளின் சந்தோஷமான செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில், அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் வரி பாக்கிகள் இருந்ததுன்னா அதையும் ஒழுங்காக கட்டிடுங்க. இல்லாட்டி தேவையில்லாமல் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயார் மூலமான செலவுகளின் காரணமாக மன சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தாயார் தேவைக்காக ஏதாவது செலவு கேட்டாங்கன்னா அதை தாராளமாக பண்ணுங்க. இன்னைக்கு அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான அலைச்சல் ஏற்படும். தந்தை மூலமாகவும் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது தந்தை மூலமாகனா அவருடைய தேவைக்காக உங்களை பயன்படுத்திப்பார். உங்களை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போக சொல்லுவார். அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் மன நிறைவை தரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவங்க கொஞ்சம் சந்தோஷமாக பேசும்போதே மச்சி எனக்கு இதை பண்ணி கொடு, அதை பண்ணி கொடுறான்னு கேட்டாங்கன்னா நீங்கள் மனமோந்து செஞ்சு கொடுப்பீங்க. இது உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். உங்கள் நண்பர்களுக்கு காரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்க காரியமாக வீரியமானு பட்ட காரியம்தான் சாதிக்கணும்னு சாதிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் உங்ககிட்ட அன்புக்காக, நீங்கள் அன்புக்காக ஏங்குறவர், அவங்க காரியத்துக்காக ஏங்குறவங்க. அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கடக ராசி. ராசிநாதன் பாக்யாதிபதியான, தசமஸ்தானாதிபதியான, யோகாதிபதியான செவ்வாயின் பார்வையில் இருக்காரு. சந்திரமங்கள யோகம் ஏற்படுகின்றது. சுப செலவுகள் ஏற்படுகின்ற நேரம். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சுப செலவு, கிரகப்பிரவேசம், வீடு மாறுதல், பால் காய்ச்சி குடிக்கிறது, இல்லை உறவுகளுக்கு நீங்கள் ஏதாவது திருமணம் செஞ்சு வைக்கிறது, இல்லை உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அவங்களுடைய மேல் படிப்பு அல்லது குழந்தைகளின் செலவு, திருமண செலவு போன்ற விஷயங்களால் சுபிக்ஷ மழை கொழிக்கக்கூடிய நேரம் இது. இதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கே அப்படின்னு கவலைப்படாதீங்க. 2ஆம் இடத்துக்கு வக்ர சனியின் பார்வை, அதுவும் புதன் இருக்கிற இடத்துக்கு. புதன் அறிவுபூர்வமான கிரகம். அதனால் புதாதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கிறதுனால அறிவார்த்தமான வார்த்தைகள் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதே சமயம் இன்று அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு மிக்க நபர்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். ஏதாவது ஒரு பெரிய மனிதர் உங்களை கூப்பிட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கட்டு எல்லா அட்வைஸும் கொடுத்துட்டு நீங்கள் ஏன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு பண வருமானம் வருமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏதாவது ஒரு இடத்துல சேர்த்து விடுவார். அது உங்களுக்கு பண முதலீட்டை செய்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதன் மூலமாக புதிய வருமானத்திற்கு அடிகோலக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். எதிரிகளை பேசியே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதனால் வாக்கு சாதுரியம் ஏற்படும். அறிவுபூர்வமான பேச்சுக்களின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் குழந்தைகள், உடன்பிறப்புகள், இவர்களால் இருந்து வந்த மனஸ்தாபங்களை களைவதற்கு நீங்கள் பேசும் பேச்சுக்கள் மரியாதையை பெற்றுத்தரும். குடும்பத்தில் ஒற்றுமைக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் மட்டும் இல்லைங்க, வீடு மனை சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம்
வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடம்பை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உடம்புக்கோ வியாதியோ எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். 7ஆம் இடத்து சனியின் வக்கர பார்வை உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான இடமாற்றம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படும். ஒரு வீட்டிலேருந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம்லேருந்து டபுள் பெட்ரூமுக்கு வீடு மாறுவாங்க. இல்லாட்டி ஃப்ளாட்லேருந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே இந்த அடுத்த 1 மாதத்துக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இப்போ சூப்பரான டைம். உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். குழந்தைகள் உங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதற்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவார்கள். இன்று உங்களுக்கு மன நிறைவு தரக்கூடிய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அரசு தேவைகளுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள், அரசாங்க தேவைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க அதிகாரிகளை போய் பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா அவர்கள் மூலமாக உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு அதிகாரிகளிடமிருந்தோ அல்லது அரசாங்கத்திடமிருந்தோ வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் வசூலாகும். நன்மைகள் அதிகரிக்கும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய யோகமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அவர்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். 3ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துல நீச்ச பங்கமாகி இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக தொழில் விஷயத்தில் வெற்றியை தரும். தொழில் ரீதியான வியாபார ரீதியான வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குழந்தைகளை பார்த்து அல்லது உடன்பிறப்புகளை பார்த்து உங்கள் மனதில் இருந்த தாழ்வு மனப்பான்மை விலகும். அதே சமயம் அவர்களால் ஏற்பட்ட மன சஞ்சலங்கள் விலகும். கணவன் மனைவி உறவிலாகட்டும் இல்லை நண்பர்கள் உறவிலாகட்டும் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். மொத்தத்தில் நீண்ட நாளைக்கு பிறகு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு உங்களுடைய வெற்றிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்வீர்கள். இதன் மூலமாக தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடித்தால் மேலும் வருமானம் அதிகரிக்கும். கன்னி ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயை பார்க்கறதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கிய முன்னேற்றம். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்கும். அவர் மீண்டெழுந்துச்சு வருவார். அதாவது வியாதியிலிருந்து மீண்டெழுந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தாயாருக்கு. உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். உடன்பிறப்புகளும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அலுவலக ரீதியான தேவைகளுக்காக ஸ்திர சொத்துக்களில் முதலீடு செய்வதற்குண்டான சூழ்நிலைகள் அமைகின்ற அந்த சூழ்நிலையில் வெற்றியும் அமைகின்ற சாதகமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில், அதாவது உங்களுடைய ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம், உங்கள் தாய்மாமன் ஆரோக்கியம், இவங்க 3 விஷயத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான உதவிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படபடப்பு பூரிப்பு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பூரிப்பாக இருக்கிறதுனால படபடப்பாவீங்க, படபடப்பாக இருக்கிறதுனால பூரிப்படைவீர்கள். இதனால் சந்தோஷம் அதிகரிக்கும். தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சொந்த இடம் வாங்குறதுக்கோ அலுவலகத்துக்கு தேவையான நிலம் வாங்குவதற்கோ வாய்ப்பு ஏற்படும். துலாம் ராசி. இன்று உங்களுக்கு குறிப்பிட்ட முக்கிய விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லேயே இது ஒரு பெரிய முக்கிய முடிவாக இருக்கும். இது உங்கள் குடும்பத்தோட சந்தோஷத்தை நிலைநிறுத்தக்கூடிய முடிவாக இருக்கும். வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அதே சமயம் தந்தை வழியில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவினர்களால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகி மீண்டும் ஒன்றிணைவதற்கு ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில், உடன் பிறந்தவர்கள் விஷயத்தில் சற்று கவனத்துடன் செயல்படுவது நல்லது. வீண் பிடிவாதத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால குடும்ப விஷயத்தை வெளியில் சொல்லாதீங்க. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் வருமானத்திற்கு உண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். சந்திரமங்கல யோகம் 3ஆம் இடத்துக்கு ஏற்படுறதுனால வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். இளைய சகோதரர்களின் வளர்ச்சி எழுச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும். குடும்பத்துக்கு தேவையான பண உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தேவையில்லாமல் முரண்டு பிடிக்காதீங்க. பிடிவாத குணம் தவிர்ப்பது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். மன நிறைவு ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை தரும். ஆனால் உங்களுடைய ஈகோவை விட்டு கொடுக்காதீங்க. அதே சமயம் அடுத்தவர்களுடைய மனதை காயப்படுத்தாமல் பார்த்துக்கொள்வது அவசியமான ஒன்று. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். நீண்ட நெடிய நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய அந்த பதவி உயர்வு, ப்ரமோஷன் போன்ற விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது அந்த ப்ரமோஷன் லிஸ்ட்டில் டாப் ப்ரையாரிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி. குடும்பஸ்தானத்துக்கு ராசிநாதன் செவ்வாயின் பார்வை 6-1 செவ்வாய் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடத்துல இருக்கிற வளர்பிறை சந்திரனுக்கு தன் பார்வையை கொடுக்கறதுனால சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அனைத்து விதமான வெற்றி வாய்ப்புகளையும் ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். பண வருமானம் ஏற்படும். என்ன உங்களுடைய கடின முயற்சி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு தேர் நகர்த்தனா என்ன கஷ்டப்படுவீங்களோ அந்த மாதிரி தனியால் ஒரு திருவாரூர் தேரை நகர்த்த எப்படி கஷ்டப்படுவீங்களோ அந்த கஷ்டத்தை நீங்கள் போட வேண்டியது இருக்கும். அந்த கஷ்டம் உங்களுக்கு பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நெடிய நாட்களாக உங்களுக்கு வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனை அல்லது பேச்சுக்கள் மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்கும். குடும்பத்தாரின் சப்போர்ட் உங்களுக்கு திடீர் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவிலும் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயமோ அல்லது தாயாரின் பேச்சோ உங்களுக்கு மனசில் இருந்த கவலையை போக்கக்கூடிய வகையில் நற்செய்தியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அலுவல் ரீதியாக உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய வெற்றிகள் நிறைந்த நாளாக இருக்கும். காரிய வெற்றி ஏற்படும். வாக்குச்சாதுரியம் ஏற்படும். அதிகார வார்த்தைகளை பயன்படுத்துவீர்கள். இதன் மூலமாக எதிரிகள் கூட உங்களிடம் அடங்கி இருப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். தொழில்முறை எதிரிகள் அடங்கி இருப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிராளிகளிடம் உங்களுடைய சாதுரியத்தை பயன்படுத்துவீர்கள். வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி எதிராளிகளை மண்டியிடச் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிராளிகளே அல்லது உங்களுடைய தொழில்முறை காம்படிட்டர்ஸ் உங்களை மரியாதையாக நடத்துவாங்க. உங்களுடைய இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் உங்களை பெருமைப்படுத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பண வரவு ஏற்படும் நாள். தனுசு ராசி. ராசியில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு 7ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயின் பார்வையில். ஆனால் சந்திரன் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம், சுக்கிரனின் நட்சத்திர சாரம். அதனால் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் இன்னைக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தி ஆகாது. சில விஷயங்கள் கடைசி நேரத்தில் நடக்கிற மாதிரி கடைசி நேரத்தில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தடுமாற்றம், விரக்தி மனப்பான்மை ஏற்படும். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் மனசில் ஒரு விதமான தைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான செய்திகள் வருவதன் மூலமாக உங்களுடைய பதவியை நிலைநிறுத்திக் கொள்வதற்கோ அல்லது உங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்கோ வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மன நிறைவு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். உங்களுடைய பதவி சார்ந்த விஷயத்தில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்திலோ உங்களுடைய பங்காளிகள் சண்டை விஷயத்திலோ
உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். இன்று உங்கள் குடும்பத்தில் ஒரு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மகர ராசி, விரயஸ்தானத்துல செவ்வாயின் பார்வையில சந்திரன், அதாவது 6ஆம் இடத்து செவ்வாயின் பார்வையில சந்திரன் இருக்கிறதுனால மருத்துவத்துக்காக செலவுகளோ அல்லது கடன் சார்ந்த செலவுகளோ எதிரிகளால் விரயங்களோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது 3ல் எதுக்கு சார் 3 சொல்றீங்க அப்படின்னா, சில பேருக்கு இந்த ராசியில பிறந்த சில பேருக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த 2 கிரகங்கள் இருக்கிறத பொறுத்து இன்னைக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். சில பேருக்கு உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். சில பேருக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படும். சிலருக்கு கவலைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எதிரிகள் விஷயத்திலோ குடும்ப விஷயத்திலோ வெளியாரின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. நீங்கள் யாருக்கிட்டையாவது அட்வைஸ் கேட்கலாம், அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசலாமே அப்படின்ட்டு போய் கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு மேலும் குழப்பத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் குழந்தைகளின் விஷயத்தில் இன்று சற்று முன்கோபத்தை வெளிப்படுத்தினால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால 5ஆம் இடத்தில் இருக்கிற குருவின் பார்வை உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க, உங்களுக்கு ஆசிரியராக இருந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் பேச்சை கேட்கறத தவிர வேற வழி இல்லாத சூழ்நிலை ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய தந்தை அல்லது உங்களுடைய தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டு இருக்காங்க. அதை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. குடும்ப விஷயத்தில் யார் நல்லது சொல்றதா நினைச்சுக்கிட்டு பேசினாலும் அவர்கள் சொல்லும் வார்த்தைகளில் இருக்கும் 2வது செகண்ட் லைன் ஆஃப் மீனிங்னு சொல்லுவாங்க, அதாவது உள்ளர்த்தத்தை புரிந்து செயல்படுவது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் ஏற்படும். ஆனால் சுப செலவாக இருக்கும். அடுத்தவங்க வீட்டு ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காது குத்தல்லேருந்து திருமணம் வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. அதனால சுப செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய செலவுகள் ஏற்படும். குறிப்பாக கடன் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறதையோ இல்லை வாங்கின கடனை திருப்பி கட்டுறதையோ முயற்சி எடுத்தீங்கன்னா அது நன்மையை ஏற்படுத்தும். செலவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். கும்ப ராசி, லாபஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வையில் சந்திரன், அதனால இன்று உங்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் திடீர் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால அவர்களால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் சகோதரர்கள் விஷயத்தில் கவனம். ஏன்னா சகோதர காரகன் செவ்வாய் 5ஆம் இடத்துல சந்திரனின் பார்வை, வளர்பிறை சந்திரன் நல்ல விஷயம்தான். அந்த வளர்பிறை சந்திரனின் பார்வை இருக்கிறதுனால அந்த செவ்வாய் சகோதர காரகன் சகோதரர்களுக்குள் இருந்து வந்த மனஸ்தாபத்தை களைவதற்கு முயற்சி எடுப்பார். அந்த சமயத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிடாதீங்க, அது உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் அரசியல் துறை சார்ந்தவர்கள் வகையில் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர் ராஜயோகம் உங்களை தேடி வரப்போகிறது. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. பதவி அல்லது செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் ஏற்படும். பதவி உயர்வின் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இருந்த கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். குடும்பஸ்தானாதிபதியான குரு 4ஆம் இடத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் பார்க்கறதுனால அயல் தேச தொடர்புகளின் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும். தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்கள் உத்தியோகஸ்தராக இருந்தால் உத்தியோக முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். புதிய வேலை வாய்ப்பின் மூலமாக கடல் கடந்து செல்லும் யோகம் ஏற்படும். இந்த வாய்ப்பை விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு 3 வருஷத்துக்கு கஷ்டப்பட போறீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான முன்னேற்றங்கள் வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டுவார்கள். அரசியல் துறை சார்ந்தவர்களால் பாராட்டப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படும். குழந்தைகளின் பிடிவாத குணத்தை சமயோஜித புத்தியை கொண்டு செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மீன ராசி, தசமஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வையில் சந்திரன். ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம், குழந்தைகள் விஷயத்தில் வளர்ச்சி,
குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதி, ஸ்திர சொத்துக்கள் வாங்கும் யோகம் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சக பணியாளர்களின் முரண்பட்ட கருத்துக்களை சமயோஜிதமாக செயல்படுத்தி உங்களுக்கு எதிரானவர்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணத்தட்டுப்பாடுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். தேவையில்லாத விஷயத்துக்காக வெளியூர் போவீங்க, இல்லை தேவையான விஷயத்துக்காக உறவுகளின் தேவைகளுக்காக உதவி செய்ய போவீங்க. அதாவது உங்கள் வேலையை கெடுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது மட்டும் இல்லை, உங்கள் வேலையும் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று பேலன்ஸ் பண்ணி செயல்பட்டீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மரியாதைகள் உயரும், செலவுகள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் மாற்றங்கள் நிகழ்ந்து மன நிறைவு தரக்கூடிய யோகமான நாள். வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்கு. செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அவசரப்பட்டு புதுசாக கடன் வாங்கிடாதீங்க. மற்றபடி உங்களுக்கு தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் சார்ந்த உஷ்ணம் சங்கடத்தை சந்தித்தாலும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது, அதனால் கவலைப்பட வேண்டாம். அனாவசியமான பணவரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.